இந்த பனை ஏரின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ காமிச்சு பார்த்தீங்களா, அந்த வீடியோ அங்கே ஸ்டார்டிங்லேருந்து இங்கே வரைக்கும் வருதுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. இந்த தலைவுலேருந்து இந்த தலை வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு உள்ளே மேய்ஞ்சிட்ருக்கு. ஆனால் தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குங்க வந்தீங்கன்னா. இப்போ இந்த ஊருக்காரர் ஒருத்தட்ட கேட்போம், இந்த ஏரியை பற்றி என்னென்ன அவர்கிட்ட கேட்போம். அவர் ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு, பேசணுன்னே கேட்போம். அண்ணா சொல்லுங்கண்ணா, இந்த ஏரியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த ஏரியை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் தெரியாதுங்க. நம்ம வெளியூருங்க. நீங்கள் வெளியூர் இங்கே நான் சுற்றி பார்க்க வந்தீங்களா? இவரும் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியை சுற்றி பார்க்க தான் வந்திருக்காரு. இங்கேருந்து பார்த்தா முருகன் கோயில் தெரியும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த முருகன் கோயிலை தான் நமக்கு ஜூம் பண்ண முடியல ஒரு சைட். இன்னொருத்தட்ட நம்ம கேட்போம் இந்த ஏரியை பற்றி. சொல்லுங்கள், உங்களுக்கு எதாவது தெரியுமா? இந்த ஏரியை பற்றி என்ன தெரியும்? என்ன தெரியும், இந்த ஏரியா பெரிய ஏரி, 2 வருஷம் தாக்கு பிடிக்கும் தண்ணி பிடிச்சா. தண்ணி வந்தா? நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களா? ஆமாம். இந்த ஏரி தண்ணி உங்கள் காட்டுக்கு உதவிங்களா? தெற்கேட்டின வரைக்கும் வருது. ரொம்ப பெரிய ஏரி, ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு தண்ணி வருங்களா? எட்டும். அவ்வளோ பெரிய ஏரி இந்த ஏரி. பேர் என்ன இந்த ஏரி பேர்? உங்கள் பேருங்க? பனி ஏரி. இந்த ஏரி பேர் பனி ஏரி. உங்கள் பேர் என்னங்க? சரி சரி, வேணாம் விடுங்க, அவர் சொல்கிறது கூச்சப்படுறாரு. இதாங்க அந்த ஏரி. பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு ஃபோக்கஸ் தெரியல, அந்தாண்ட போய் ஜூம் பண்ணி போட்டு பாருங்க எவ்வளோ செழிப்பாக இருக்குங்க. பின்னாடி இந்த ஏரியாவே இதில் தாங்க இருக்குது. இந்த ஏரி நம்பி தான் இப்போ தண்ணி குறைஞ்சிருச்சு. இந்த ஏரியாவே இந்த ஆற்றை நம்பி, இந்த ஏரி நம்பி தான் எல்லாமே இந்த சைடெலாம் விவசாயம் பண்ணுறாங்க. வெறும் கருவேலமுல்லாம் இருக்குது. ஏரி 2 சைடும் அப்படியே வெறும் புல்லுலாம் இயற்கையோடு ஒட்டி இருக்குது. பாருங்க எல்லாம் ஏரி ஓரமாக எல்லாம் நெல் நட்டுருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம நெல் தான் நட முடியும், அதுக்கப்புறம் தான் அடுத்த எல்லாமே எதாக இருந்தாலும் பண்ண முடியும். அந்த மக்காச்சோளம் போட்டிருக்காங்க. நல்லா எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ஏரி தண்ணி வச்சு தான் நல்லா பயிர் பண்ணுறாங்க. ஏரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு சரௌண்டிங்கு இந்த ஏரிக்கரையே 1-1.5 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஏரிக்கரையே நம்ம கரையிலேயே போகிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு பெரிய ஏரிங்க. அவ்வளோதான், இந்த கரையை நம்ம முடிய போகுது. என்னென்ன பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம், தென்னைமரம் எல்லாம் வச்சுருக்காங்க. வீடு பண்ணுறாங்க. ஓகேங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.